தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங்கில் 3 முக்கியமான அப்டேட்டு. ஒன்று, ஆல் இந்தியா கோட்டாவோட டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கு. 3 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கான அந்த வேக்கன்சியே ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து சாய்ஸ் புல்லிங் வந்து நடக்குது. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து பிஎன்ஓஎஸோட மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 504 பேருக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. ஸோ அதனுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம், 7.5 ரிசர்வேஷனுக்கு, அதாவது இன்னையோட ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சாய்ஸ் புல்லிங்கும் நடக்க போகுது. 7.5ல வேக்கன்சியும் வரப்போகுது. ஸோ இது 3 விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆயுஷ் கவுன்சிலிங்கை பற்றி அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். போன வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. கட் ஆஃப் வந்து டீட்டெயிலாக நான் சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டோட ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானிக்கான கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜுக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். சில பேர் பார்த்துருக்கலாம். தமிழ்நாட்டில் அந்த ஸ்டேட் கோட்டாவோட அந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவோட டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கல்ல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் 13 ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிசல்ட் வந்து அக்டோபர் 14 யார் யாருக்கெல்லாம் சீட்டு கிடைக்குதோ அவங்க அக்டோபர் 23 காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஆல் இந்தியா கோட்டாங்கிறது அதாவது ப்ரைவேட் காலேஜுக்கு மட்டும். அதாவது பிஏஎம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதாவில் 5 காலேஜில் ஒரு 41 சீட் இருக்குது. சித்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 காலேஜில் ஒரு 118 சீட் இருக்குது. ஹோமியோபதியில் வந்து ஒரு 10 காலேஜில் ஒரு 120 சீட் இருக்குது. இது முழுக்க முழுக்க ஆல் இந்தியா கோட்டாவோட, நம்ம தமிழ்நாடோட ஆல் இந்தியா கோட்டாவோட தமிழ்நாட்டில் நம்ம நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இந்த டேட்டின் அடிப்படையில் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போதே ஒரு விஷயத்தை உங்களுக்கு குழப்பம் வரும். சார், ஆல் இந்தியா கோட்டாவுக்கு எவ்வளோ சார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக நீங்கள் ஒரு 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணியிருப்பீங்க. அதே போல் இந்த ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு 1000, அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸாக நீங்கள் ஒரு 10,000 ரூபா உள்ளே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 10,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. காலேஜ் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 10,000 மைனஸ் பண்ணிடுவாங்க. நம்ம முன்னாடி எப்படி 5000 பண்ணோம் நம்ம ஸ்டேட் கோட்டாவில், அது மாதிரி வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஒரு 5000, இது 10,000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஃப் காலேஜ் எல்லாமே ப்ரைவேட் காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணையில் நீங்கள் 15,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவோட விவரம். அப்படியே இதை தள்ளி வைப்போம். அடுத்த கண்டென்ட் என்னென்னா பிஎன்ஓஎஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் முன்னாடி கட் ஆஃப் போட்டிருந்தேன். கவர்மெண்ட் கட் ஆஃப் போட்டிருக்கேன். இங்கே பாருங்களேன், கவர்மெண்ட் கோட்டாவில் அந்த ப்ரைவேட் காலேஜுக்கான கட் ஆஃபு, கவர்மெண்ட் காலேஜுக்கான கட் ஆஃப் போட்டிருக்கேன். இது வந்து பிஎன்ஓஎஸில் 1வது ரவுண்டு 2வது ரவுண்டோட கடைசியாக கிடைச்சது. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான ரிசல்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 504 பேருக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. அதாவது மொத்தமாக ரேங்க் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு 1445 பேருக்கு வந்துச்சு. அதில் வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட கட்டாப்பு பார்க்கையில் ஓசிக்கு 104 கட்டாப்புக்கும், பிசிக்கு 95 கட்டாப்புக்கும், பிசிஎம்முக்கு 96.5 கட்டாப்புக்கும், எம்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 89.7 கட்டாப்புக்கும், எஸ்சிக்கு 97 கட்டாப்புக்கும், எஸ்சிஏக்கு 97.7 கட்டாப்புக்கும், எஸ்டிக்கு 103.5 கட்டாப்புக்கும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் யார் யாருக்கெல்லாம் பிஎன்ஓஎஸ் கிடச்சிருக்கோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 10,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 15,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். எப்போக்குள்ளே அக்டோபர் 17 ரிப்போர்ட் பண்ணணும். இது வந்து பிஎன்ஓஎஸோட ரிப்போர்ட், யோகா அண்ட் நேச்சுரோபதிக்கான ரிப்போர்ட்டு. சரி, இப்போ கடைசியாக வந்து 7.5 ரிசர்வேஷன். 7.5 ரிசர்வேஷனில் இவங்க எல்லாத்துக்குமே இங்கே இப்போ எதுவுமே வந்து ஆன்லைனில் நடக்கலை. முன்னாடி ஆஃப்லைன்லேயே நடந்துருச்சு. சென்னையில் நிறைய பேர் வந்து சென்னையில் வந்து சீட்டை வாங்கியிருக்கலாம். இது வந்து 7.5ல் சீட்டை வாங்கிட்டு அங்கேருந்து மாறலாம். அதற்கான வேக்கன்சி வந்து அக்டோபர் 12 சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அக்டோபர் 13 14 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அக்டோபர் 15 வந்துடும். யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதோ அக்டோபர் 24 காலேஜில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு காலேஜ் வாங்கி 7.5ல் நீங்கள் வாங்கிட்டு போயிருந்தீங்கன்னா சென்னையில் வந்து மாறிக்கலாம். இல்லை சார் நான் மாற விருப்பம் இல்லைன்னா அங்கேயே இருப்பாங்க. இது வரைக்கும் சீட்டே அலாட் ஆகாதவங்க இதில் கலந்துக்கிட்டு 7.5% உள்ளவங்க சீட் எடுக்கலாம். ஓகேவா? ஐஎஸ் கவுன்சிலிங்கில் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி போட்ட வீடியோவை தயவு செய்து பாருங்கள். அந்த கட் ஆஃப் தான். ஸோ நிறைய பேர் வந்து நீட்டு மார்க் எடுத்துகிட்டு ரொம்ப லோவாக இருக்குது மார்க்குன்னு நினச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு அடுத்தடுத்து ஏதாவது ரவுண்டு, இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் கோட்டாவில் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானிக்கான 1வது ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு. அவங்கள அக்டோபர் 17 காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் போகாமல் போகிறாங்களோ அந்த சீட்டு மறுபடியும் வரும். இன்னொரு ரவுண்டு நடக்கும். இப்போ ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கெல்லாம்
கவுன்சிலிங் நடக்குது. ஸோ அடுத்து ஏதாவது புதிய அப்டேட் நான் வந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச லெவலுக்கு லைக் பண்ணுங்கள் என்னைய பார்க்க வந்தவங்க. தேங்க்யூ. பை.